கடந்த எபிசோட்ல ஒரு கருப்பு ஆட்டுக்குட்டி எப்படி ஒரு வயதான தம்பதியின் வாழ்க்கையை மாத்துதுன்னு பார்த்தோம். ஆனா அந்த கதைக்குள்ள மறைந்திருந்த இன்னொரு உலகத்தை இன்னும் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அந்த உலகத்துக்குள்ள போகலாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சுபாஷினி, books.com லிட்கேன்ல இருந்து. ஒரு ஆடு ஒரு சமூகத்தின் உருவகம், பூனாச்சி பாகம் 2. இதுவரை ஒரு குட்டி ஆடு அதை உயிரோட வைக்க போராடும் ஒரு வயதான தம்பதி, அவ்வளோதான் கதைன்னு தோணுச்சு. ஆனால் பெருமாள் முருகன் மெதுவாக நம்ம கையை பிடிச்சு வேறொரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது மனிதர்களின் உலகம். அப்போ தான் இது ஒரு ஆட்டின் கதை இல்லை, நம்மளுடைய கதைன்னு புரிய ஆரம்பிச்சுது. நம்ம எல்லாரும் ஒரு ஆட்டை பார்த்துருப்போம், ஆனால் ஒரு ஆட்டின் பார்வையிலிருந்து மனிதனை பார்த்துருக்கோமா? அதுதான் இந்த நாவலின் பெரிய பலம். பூனாச்சிக்கு எதுவுமே புரியாது. மனுஷங்க ஏன் சண்டை போடுறாங்க, ஏன் கயிறை பிரிக்கிறாங்க, ஏன் கட்டுறாங்க, ஏன் விற்கிறாங்க, அவளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. புத்தகம் முழுக்க மணி, கயிறு, கட்டுதல், எண்ணிக்கை, இப்படி திரும்ப திரும்ப வர சில காட்சிகள் இருக்குது. முதல்ல அதை பார்க்கும்போது ஒரு மெய்ப்பரின் அன்றாட வாழ்க்கையை சித்தரிக்கிறதுன்னு தான் தோணுச்சு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதன் மூலமாக கட்டுப்பாடு, உரிமை, சுதந்திரம் போன்ற பெரிய கருத்துக்களை அமைதியாக சொல்லி கொண்டிருக்கிறார் எழுத்தாளர். பூனாச்சிக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு, பசி, பயம், சுதந்திரம், இவ்வளோதான். சில நேரங்களில் நமக்குமே இது தானே. பூனாச்சி வளர ஆரம்பிக்கிறா. அவளுக்கு நண்பர்கள் கிடைக்கிறாங்க, ஊத்தன், உளும்பன். இந்த 2 ஆடுகளும் வர இடம் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ இயல்பாக இருக்கும். சின்ன சின்ன கிண்டல்கள், விளையாட்டு, ஓடி பிடித்தல், சின்ன சின்ன கிராமத்து குழந்தைங்க மாதிரி ஆட்டுக்குட்டியை துள்றதே ஒரு அழகு இல்லையா? அந்த காட்சியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தியிருப்பாரு முருகன். இந்த பகுதியை படிக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. நம்ம அதை விலங்காக தான் பார்க்குறோம், ஆனால் எழுத்தாளர் அதுகளுக்குமே தனி ஆளுமை இருக்குன்னு நம்மளை நம்ப வைக்கிறார். ஒரு வெங்காயத்தை முதல் முறையாக கடிக்கும் அந்த காட்சி சின்ன விஷயந்தான், ஆனால் எனக்கு என் பையன் ஃபஸ்ட் லெமன் டேஸ்ட் பண்ணதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இன்ன வரைக்கும் அதை நினச்சி சிரிச்சிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நமக்குமே நம்மளோட குழந்தை பருவத்தை நினைவூட்டுது. முதல்ல ஏதாவது சாப்பிட்டு சந்தோஷப்பட்டது, முதல்ல மழையில் நனைஞ்சது, அப்புறம் சைக்கிள் ஓட்டி பழகினது. அதே மாதிரி பூனாச்சிக்கும் ஒவ்வொரு நாளும் முதல் அனுபவங்கள். இந்த ஆர்வத்தை முருகன் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அதனாலவே இந்த நாவல் முழுக்க ஒரு குழந்தையின் கண்கள் எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது. ஆனால் இதை வாசிப்பவர்கள் பெரியவர்கள், அதுதான் வித்தியாசம். இதுக்கப்புறம் தாங்க நம்ம ஹீரோ என்ட்ரி, பூவன் வரான். இந்த கதாபாத்திரம் இருக்குது பாருங்க, யாராலையுமே மறக்க முடியாது. ஏன்னா இங்கே காதலை பற்றி ரொம்ப சத்தமாக பேசவே இல்லை. ஒரு வாசனை, ஒரு பார்வை, ஒரே ஒரு நெருக்கம், அவ்வளோதான். ஆனால் பூனாச்சி மனசில் என்ன நடக்குது அதை முருகன் சொல்லும் விதம் அவ்வளோ மென்மையாக இருக்கும். விலங்குகளின் அன்பை இவ்வளோ மரியாதையாக எழுத முடியுமா அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டேன். இங்கே தான் இந்த நாவல் விலங்குகளின் கதையிலிருந்து பெண்களின் கதையாக மாற ஆரம்பிக்குது. சில இடங்களில் பூனாச்சி பேசுகிறதே இல்லை, நாம தான் நம்மளையே படிக்க ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் பூனாச்சிக்காக மற்றவங்க முடிவெடுத்தாங்க. எங்கே போகணும், யாரோட இருக்கணும், என்ன செய்யணும், இது எல்லாமே அவளும் பின்பற்றுவா. வேறு வழி இல்லையே. இந்த இடத்துல உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வர்றாங்க? நான் படிக்கும்போது நம்ம சமூகத்தில் இருக்க எத்தனையோ பெண்கள் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை இவ்வளோ நுட்பமாக ஒரு ஆட்டின் வழியாக சொல்லியிருக்காருன்னு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இந்த புத்தகத்தை ஒரு ஆண் தான் எழுதியிருக்காருன்னு அடிக்கடி மறந்தே போயிடும். ஒரு பெண் எதிர்கொள்ளும் எதிர்பார்ப்புகள், அவள் உடல் மீது மற்றவர்களின் உரிமை, தாய்மை, பாதுகாப்பின்மை, இது எதையுமே கோஷமிடாமல் சொல்லியிருக்காரு முருகன். அவரோட எழுத்து வாசகர்களை கூப்பிட்டு வச்சு நம்ப வைக்க முயற்சிக்காது. அதாவது இங்கே வா, நான் சொல்கிறேன் நம்பு அப்படிங்கிறது இருக்காது. அவர் காட்சிகளை மட்டும்தான் காட்டுவார். அதை நம்புறதும் முடிவெடுக்கிறதும் நாமளாக தான் இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் எங்கேயுமே இது பெண்களின் கதைன்னு ஒரு தடவை கூட சொல்லலை. ஆனால் நம்ம படிக்கும்போது தானாகவே நம்மளுக்கு புரியும். அதுதான் ஒரு நல்ல உருவகத்தின் வெற்றி. இங்கே எனக்கு மறக்க முடியாத ஒரு வரி ஞாபகத்துக்கு வருது. பெருமை கொண்ட ஆடுகளின் கழுத்தும் முன்னங்கால்களும் மட்டும் கயிற்றால் ஒன்றாக கட்டப்பட்டிருந்தன, அவை தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி. அப்படி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எழுத்தாளர் கேட்குற கேள்வி இன்னும் ஆழமானது. ஒருவேளை தலை குனிவதே உன் இயல்பாக இருந்தால் உன்னை ஏன் யாராவது கட்ட வேண்டும்? இந்த ஒரு வரி வெறும் ஆட்டை பற்றின வரியாக எனக்கு தோணலை. தலை நிமிர்ந்து வாழ முயற்சிப்பவர்களை பற்றி பேசுது, பெண்களை பற்றி பேசுது, சமூகத்தில் ஓரமாக தள்ளப்பட்டவரை பற்றியும் பேசுது, அதிகாரத்திடம் கேள்வி கேட்க துணியும் மனிதர்களை பற்றி பேசுது.
அதனால தான் இந்த நாவல் ஒரு ஆட்டின் வாழ்க்கையை தாண்டி நம்ம காலத்தின் கதையாக மாறுது. இது விலங்கு உலகத்துடனான ஒற்றுமையின் வெளிப்பாடாக மட்டும் இல்லை, பெண்களின் நிலைமையுடனும் கேள்வி கேட்க துணியும் மனிதர்களுடனும் எழுத்தாளர் காட்டும் ஆழமான ஒற்றுமை. இந்த நாவல் எழுதப்பட்ட காலத்தை நினச்சி பார்த்தோம்னா கூட இந்த உருவங்கள் இன்னும் அர்த்தமுள்ளதாக தோணும். ஒரு சமூகம் எந்த மாதிரியான மனிதர்களை ஊக்குவிக்குது, எந்த மாதிரியான குரல்களை அடக்க முயற்சிக்குது, குறிப்பாக எழுத்தாளர்களை, கலைஞர்களை, கேள்வி கேட்கும் மனிதர்களை, அவர்கள் மீது ஒரு சமூகத்தின் பொறுமை எவ்வளோ இருக்குது. இந்த கேள்விகளை பெருமாள் முருகன் ஒருபோதும் நேரடியாக கேட்கல, ஒரு கருப்பாட்டின் வாழ்க்கையை மட்டும் நமக்கு காட்டுறாரு. பதிலை நாம தான் தேடணும். இந்த நாவலை பற்றி நிறைய பேர் பேசும்போது அனிமல் ஃபார்மை ஒப்பிடுறாங்க, சிலர் ஜங்கல் புக்கை நினைவுபடுத்துகிறாங்க. எனக்கு மட்டும் இந்த புத்தகம் அவற்றை போல இருந்தாலும் முழுக்க வேறுபட்ட அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா அனிமல் ஃபார்ம் அரசியலை பேசுது, பூனாச்சி மனிதர்களை பேசுது. இங்கே ஆடுகள் மனிதர்கள் போல நடக்கவே இல்லை, மனிதர்கள் தான் சில நேரங்களில் ஆடுகளை விட குறைவாக நடந்துக்கிறாங்க. அனிமல் ஃபார்ம் கோபத்தை உண்டாக்கும், பூனாச்சி அமைதியாக உட்கார வைக்கும். ஒரு கட்டத்தில் இந்த கதையில் அரசாங்கம் ஆடுகளுக்கு பதிவு எண் எடுக்கணும்னு சொல்லும், அடையாளம் வேணும், அதுக்காக வரிசையில் நிற்கணும், சோதனை செய்யணும். இந்த காட்சியை படிக்கும்போது அது ஒரு கற்பனையாக இருந்தாலும் இது நமக்கு ரொம்ப பழக்கமான உலகமாச்சே அப்படின்னு தோணுச்சு. எத்தனை முறை ஒரு சான்றிதழுக்காக, ஒரு கையெழுத்துக்காக, ஒரு முத்திரைக்காக மணிக்கணக்காக நாமளும் லைனில் நின்றுருப்போம். எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸ் நினைவுக்கு வந்துச்சு தெரியுமா? இந்த காட்சி நகைச்சுவையாக சொல்லப்பட்டிருந்தாலும் சிரிக்க தான் முடியல. தன்னோட ஆட்டுக்கும் அடையாள அட்டை வாங்க அந்த வயதான பாட்டி மணிக்கணக்கில் வரிசையில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நாட்டின் முறை புரியுதா, உண்மையிலேயே அந்த அடையாள அட்டை எதுக்காகன்னு கூட யாருக்குமே சரியாக புரியல. அந்த அதிகாரிகளுக்குமே அந்த ஆட்டின் வாழ்க்கை புரியுதா என்ன, யாருக்குமே தெரியாது. ஆனால் சட்டம் இருக்கே, வரிசை இருக்கே, முத்திரை இருக்கே. வரிசையில் நிற்கிறவங்க பசியால் மயங்கினாலும் சட்டம் மாறாது, அவங்களுக்கு இரக்கம் காட்டப்படுறதில்ல. இந்த காட்சியில் படிக்கும்போது இது ஆட்டின் வாழ்க்கையா இல்லை நம்மளோட சமூகமா அப்படிங்கிற கேள்வி மீண்டும் மீண்டும் எனக்குள்ளே வந்துச்சு. அந்த இடத்துல இருந்து நான் இனி பூனாச்சியை படிக்கல, நம்மளுடைய சமூகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டேங்கிற உணர்வு வந்துச்சு. அந்த வயசான பாட்டி ஒரு ஆட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இங்கே ஆடு முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம். அன்பு இருந்தால் அதுக்காக மனிதர்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போவாங்கங்கிறத முருகன் பொறுமையாக காட்டுறாரு. இங்கே தான் ஒரு வரி என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. ஆட்சிக்கு காதுகள் இருக்கின்றன. எவ்வளோ சாதாரணமான வரி, ஆனால் எவ்வளோ பயம்புறுத்துகிற வரி. அதிகாரம் என்பது சில நேரங்களில் தண்டனையை விட பயத்தை பயன்படுத்துது. பயம்னா யாரோ நம்மளை கவனிக்கிறாங்கங்கிறது இல்லை, ஆனால் எப்பயுமே யாரோ கவனிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு. அந்த உணர்ச்சியை இந்த நாவல் மிக சிறப்பாக உருவாக்கியிருக்குது. அந்த அச்சத்தை ஒரு வரியில் உருவாக்கியிருக்கார் பாருங்க, கிரேட். இதெல்லாம் இருந்தாலும் பூனாச்சி இருட்டான புத்தகம் இல்லை, அது இன்னும் நம்பிக்கையை பற்றி பேசுது. ஒரு புல்லை சாப்பிடும் சந்தோஷம், ஒரு மழை, ஒரு குட்டி, ஒரு அன்பான தொடுதல், இப்படி வாழ்க்கையின் சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள மகிழ்ச்சியை தேடுது. இது ஒரு ஆட்டை பார்த்து பரிதாபப்பட சொல்கிற நாவல் அல்ல, அப்பாவித்தனத்துக்கும் சமத்துவத்துக்கும் இன்னும் இடம் இருக்குதான்னு கேட்குற நாவல். அதனால தான் இந்த நாவல் நம்மளை சோர்வடைய வைக்காமல் சிந்திக்க வைக்குது. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. ஆடு வளர்ப்பவர்களின் உலகம் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு தெரியாத அளவுக்கு வளமானது. புத்தகம் முழுக்க கொங்கு மண்டலத்துக்கே உரிய சில சொற்கள், வழக்குகள், கால்நடை வளர்ப்பவர்களின் வாழ்க்கை, அவங்க ஆடுகளை கூப்பிடுற முறை, செடிகளுக்கு அவங்க வச்சிருக்க பெயர்கள், அவங்க பேசுகிற மொழி, அவங்க கவனிக்கும் விதம், அவங்களுக்கே உரிய வாழ்க்கை அறிவு, இதெல்லாம் இந்த நாவலின் இன்னொரு அழகுன்னு தான் சொல்லலாம். இதெல்லாம் கதைக்காக மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கை முறையை பதிவு செய்து வைக்குது. ஒரு தலைமுறையின் அனுபவத்தை பதிவு செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பழக்கங்கள் மாறலாம், ஆனால் இந்த நாவலை வாசிக்கிற ஒருவர் அந்த காலத்தில் கிராம வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு உணர முடியும். இது வெறும் இலக்கியம் அல்ல, ஒரு பண்பாடு ஆவணமும் கூட. ஆனால் இந்த நாவலை நான் ஏன் இவ்வளோ உயர்வாக மதிக்கிறேன், மொழிபெயர்ப்பு எப்படி இருந்துச்சு, பெருமாள் முருகனின் எழுத்து ஏன் இவ்வளோ எளிமையாக இருந்தாலும் ஆழமாக தாக்குது, அதிலும் இந்த நாவலின் கடைசி சில பக்கங்கள் ஏன் என்னைய நீண்ட நேரம் அமைதியாக உட்கார வச்சுது, இந்த நாவல் இன்னைக்கு ஏன் இன்னும் அவசியங்கிறத பேசலாம், ஆனால் அடுத்த பகுதியில். அதுவரை சாயோனாரா.